ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன ரிவ்யூ பார்க்கலாமாங்க. ராஜோட வேலை விஷயமா சென்னை வரையும் போயிருக்காங்க கதிரும் ராஜியும். அதுவும் இல்லாமல் இங்கே கோமதியுமே ராஜிக்கு கால் பண்ணி, என்ன ராஜி உன்னோட பிரச்சனைக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு இங்கே பாண்டியன் வந்து என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மட்டும் ஜாலியாக அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குங்க பீச் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதியுமே திட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை நினச்சி ராஜியுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜியும் இதை கதிர்கிட்ட சொல்லி நம்ம மாமாவை அத்தைக்கிட்ட பேச வைக்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே நினச்சிக்கிட்டு இருக்க. உடனே கதிர் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறியா அப்படின்ற மாதிரியுமே கேட்டுட்டு, என்ன ராஜி என்ன விஷயம் அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ராஜியும் எங்கள் அத்தை வந்து மாமா வந்து பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் மாமா அத்தை மேலே ரொம்பவே கோபமாக இருக்கலாம், ஆனால் பேசாமல் மட்டும் இருக்க சொல்லாத கதிர் அப்படின்ற மாதிரியுமே இங்கே கதிர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. கதிரும் இல்லை ராஜி நான் வந்து அப்பாவுக்கு பண்ண மாட்டேன், ஏற்கனவே அம்மா கூட பேச சொல்லி அப்பா என்கிட்ட ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபமாகவும் பேசினார், நான் மறுபடியும் இதே மாதிரி பேசினார்னா என் மூடவே ஸ்பாயில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிடுற. உடனே ராஜியும் கதிர் எனக்காக ஒரே டைம் நீ மாமா கிட்ட பேசி பார்க்குறியா, ஏன்னா அத்தை பாவம் இல்லை, ஏன்னா மாமா பேசலைன்னு சொல்லிட்டு ரொம்பவே புழம்பி போயிருக்காங்க. என்கிட்ட கூட கால் பண்ணி அந்த கோவத்தில் அவங்க எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்கிட்ட புழம்பிக்கிட்டு இருக்காங்க. இது கதிர் எனக்காக ஒரே டைம் மட்டும் கேட்டு பார்க்குறியா அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜியுமே சொல்லிடுறாங்க. உடனே ராஜி சொன்னதை கேட்டதும் கதிரும் பாண்டியனுக்கு கால் பண்ணி, அப்பா என்னப்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரியுமே விசாரிக்க. உடனே பாண்டியனும் என்னடா திடீர்னு பண்ணிவிட்டு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்க, உங்கள் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் நேராக வீட்டுக்கு தான் வரப்போகிற, வீட்டில் வந்து பார்த்துக்கலாம், இப்போ என்ன விஷயமா கால் பண்ண அதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் சொல்ல. உடனே கதிரும் அப்பா அது அது ஒன்றும் இல்லைப்பா, அம்மா நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு என்கிட்ட பேசினாங்கப்பா, நீங்கள் அம்மாக்கிட்ட பேசுங்களேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே கதிர் சொல்கிறாரு. இதை கேட்ட பாண்டியனும் டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீங்கள் அங்கே போன வேலையை மட்டும் பாருங்கள், நீங்கள் எனக்கு அறிகுறியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு நீங்கள் புத்தி சொல்கிறீங்களா, நீ இது உன்னை பற்றி பேசுகிறதுனா பேசு, உங்கள் அத்தையை பற்றி பேசுகிறதுனா சரி, உங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறதுனா என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கட்டுமே பண்ணிடுறாங்க இங்கே பாண்டியன். அதுக்கப்புறம் இங்கே கதிருமே ராஜி நான் தான் சொன்னேன்னா இல்லையா, அப்பா இந்த விஷயத்த பேசினாவே என்கிட்ட கோவப்படுறாருன்னு சொல்லிட்டு, போ ராஜி அவர் இது மாதிரி திட்டு வாங்குறத எனக்கு கால் பண்ண சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜிக்கிட்ட சொல்லவும். உடனே ராஜியும் சரிங்க நாங்கள் ஏதோ நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே அத்தைக்கிட்ட பேசிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன், மற்றபடி நான் வேறு எந்த எதுலையுமே சொல்லலை, மாமா அத்தை மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க, அது கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த மறந்துடணும் மாமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜியுமே பேசிக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை நம்ம தொடங்கணும் அப்படின்ற மாதிரியுமே ராஜி சொல்ல. இதை கேட்ட கதிருமே ராஜி என்ன ராஜி சொல்லிக்கிட்டு இருக்க, உன் கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், அதில் என்ன இது புதுசாக வாழ்கிறது அப்படின்ற மாதிரியுமே இங்கே கதிர் கேட்குறாங்க. இங்கே ராஜியுமே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், நீங்கள் ரொம்ப புத்தி கெட்டத்தனமாக யோசிக்கிறீங்க, நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கதிருமே புரிஞ்சுக்கிட்டு சரி ராஜி நீ எதுக்காக சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்கே கோச்சிங் கிளாஸ்க்குமே போகலாம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே மீனாவுமே அங்கே கோமதி கிட்ட பேசிட்டு, அத்தை நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, எங்கள் மாமா கூடிய சீக்கிரம் மனசு மாதிரி உங்ககிட்ட பேசுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க. இங்கே கோமதியுமே அங்கே உட்காந்துக்கிட்டு பாண்டியன் எப்போவுமே பேசாமல் இருந்ததில்லை, ஆனால் இப்போ பேசாமல் இருக்கிறத நினைக்கிற போதோ இல்லை அது இது எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவர் என்கிட்ட பேசாமல் இருந்தால் எனக்கு மைண்டில் எதுவுமே தோண மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு புழம்பி போய் உக்காந்துக்கிட்டு இருக்க. அரசியும் அம்மா நீங்கள் இந்த லெட்டரெல்லாம் எதுவுமே எழுதாதீங்க, அப்பா கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்த மறந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்கம்மா, அது நீங்கள் நம்பிக்கை வைங்க, அது நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, நீங்கள் பாட்டுக்கு அவங்க பேசலை அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்பாவுக்கு உங்கள் மேலே இன்னும் தான் அதிகமாகும், நீங்கள் பேசாமல் இப்படியே விடுங்கம்மா, காலப்போக்கில் அப்பாவோட அந்த ஒரு வருத்தமெல்லாம் மறந்து உங்கள் மேலே இருக்கிற கோவம் எல்லாமே மறந்து உங்ககிட்ட வந்து நார்மலாக பேசுவாங்கம்மா, நீங்கள் அதெல்லாம் நினச்சி குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க, வாங்கம்மா நம்ம போய் சாப்பிட்லாம், நீங்கள் மார்னிங் வந்து சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, இது உடம்புக்கு என்ன ஆகுறது, வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியை கூப்பிடுறாங்க. ஆனால் கோமதி எனக்கு பசிக்கலை, ஏன்னா உங்கள் அப்பா என்கிட்ட பேசாதது எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது, நீ போய் அரிசி நீ போ ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரியுமே அமுச்சு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாவுமே வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாகவே போகிறாங்க. இதை பார்த்த செந்திலும் என்ன மீனா இவ்வளோ டைம் ஆகுது, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த,
என்ன உங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே செந்திலுமே கேட்கவும், உடனே மீனாவும் நான் எங்கே போனேன் என்ன, என்னோட அத்தையை பார்த்துக்கிறதுக்கு நான் வீட்டுக்கு போனேன், அங்கே போனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியுமே அங்கே ரொம்பவே கோபமாகவும் அங்கே மீனாவுமே சொல்கிறாங்க. மீனா சொன்னதை கேட்டதும் செந்திலும், மீனா வர வர நீ நீ நடந்துக்கிற நடவடிக்கையே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ ஏன் மீனா என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுற, என் மேலே ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்ற மாதிரியுமே இங்கே செந்திலும் கேட்குறாங்க. உடனே மீனாவும், நான் என்ன உங்கள் மேலே கோவப்பட்டேன், நீங்கள் தான் என் மேலே பயங்கர கோவமாகவும் என் மனசில் ஏதோ வச்சுக்கிட்டு என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரியுமே மீனா சொல்லிடுறாங்க. உன்னை செந்திலும், என்ன மீனா பேசிக்கிட்டு இருக்க, உன் மேலே எனக்கு எந்த கோவமும் கிடையாது, அதே மாதிரி நீ அந்த விஷயத்த மறைச்ச அப்படின்றதுனால தான் உன் மேலே கோவம், மற்றபடி எனக்கு வேறு எந்த கோவமும் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், நீ அந்த விஷயத்த மறைச்சது மிகப்பெரிய தப்பு. எங்கள் அம்மாவும் ராஜி கதிர்னு சொல்லிட்டு இவங்க யார் மறைச்சிருந்தாலுமே நான் எதுவுமே நினச்சிட்டு இருக்க மாட்டேன், ஆனால் நீ மறைச்ச பார்த்தியா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய கோவமாக இருக்குது உன் மேலே அப்படின்ற மாதிரியுமே இங்கே செந்திலும் மீனா கிட்ட சொல்ல, மீனாவும் அங்கே செந்தில்கிட்ட பேசாமல் இவர்கிட்ட வாய் கொடுத்தா இவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பார், நம்ம பேசாமல் போய் படுத்து தூங்கலாம் அப்படின்ற மாதிரியுமே மீனாவும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனுமே கடையை சாத்திட்டு வீட்டுக்குமே வந்துக்கிட்டு இருக்க சரவணனும் இங்கே பாண்டியன்கிட்ட, அப்பா அம்மா நீங்கள் பேசலைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான ஒரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அம்மாவோட நடவடிக்கையை எனக்கு பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா, அம்மா நீங்கள் பேசலைன்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாமல் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பேசாமல் அம்மா கிட்ட பேசினேன் என்னப்பா, அங்கே ராஜிக்கும் கதிர்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது மாதிரி ஒரு விஷயத்த முடிவெடுத்து அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, எதுக்குப்பா இதுக்கும் இனிமேவும் அம்மா மேலே இவ்வளோ கோவம், அவங்க 2 பேரும் கதிர்ராஜும் சேர்ந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க, அம்மா அங்கே என்ன சுச்சுவேஷனில் இது மாதிரி ஒரு முடிவு எடுத்து பண்ணாங்களோ தெரியல, ஆனால் அம்மா நல்லதுக்கு தான்ப்பா பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அம்மா மேலே கோவமாக இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரியுமே சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்கே பாண்டியனும் ரொம்பவே கோவமாக, சரவணா நீயே ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், இல்லைனா வேறு எதனா சொல்லிட போகிறேன்டா, அவள் என்ன இருந்தாலுமே அந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சி வச்சிருக்க கூடாதா, சரி ஓகே என்னோட பிரச்சனையே மறைச்சி வச்சா சரி ஓகே அதை கூட விட்டுட்டு, ஆனால் மயில் உங்கள்கிட்ட இருந்து மறைச்சி வச்சால, அது மறைச்சி வச்சது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் கூட மறைச்சி வச்சிருக்கலாம்ல, ஏன் நீ அவன் மேலே இவ்வளோ கோவப்பட்ட, அவள் உங்கள்கிட்ட இருந்து மறைச்சி வச்சா அப்படின்றதுனால தான் நீ அவன் மேலே ரொம்பவே கோவப்பட்ட, அதே மாதிரி தான்டா கோமதி என்கிட்ட இருந்து மறைச்சி வச்சது மிகப்பெரிய தப்பு, அதுவும் இல்லாமல் அவகிட்ட நான் எல்லாமே உண்மையாக தானே இருந்தேன், இந்த உலகத்திலேயே அவள் தான் என்கிட்ட உண்மையாக இருக்கா, இந்த ஊர்லேயே நான் தான் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் கோமதி என்கிட்ட உண்மையாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவள் என்கிட்ட உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் என் மனசு உடஞ்சி போய் என் மனசில் எவ்வளோ காயமோ எவ்வளோ கஷ்டமோ இருந்தால் அவகிட்ட நான் பேசாமல் இருப்பேன், நான் இது வரைக்கும் அவகிட்ட ஒரு நாள் கூட பேசாமல் இருந்ததில்லை, ஆனால் இப்போ அவள் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த 3 நாளாக பேசாமல் இருக்கேன், எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது அவகிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு, ஆனால் அவள் பண்ண தப்பை நினச்சா அவகிட்ட பேசவே வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜிக்குமே மயக்கம் வர மாதிரியுமே வாந்தி வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கதிருமே போயிட்டு, இன்னும் ராஜா ஆச்சு அங்கே சாப்பிட்டது உனக்கு செட் ஆகலையா, அதனால் உனக்கு வாமிட் வருதா அப்படின்ற மாதிரியுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க எனக்கு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது, வாமிட் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கதிருமே யோசிச்சுக்கிட்டே நான் டேப்லெட் வாங்கிட்டு வரேன் நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரியுமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜிக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டுமே வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இங்கே கதிர் கால் பண்ணி, கதிர் அப்படியே ஒரு ப்ரெக்னென்ட் கிட்டு மட்டும் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. ராஜி என்னத்துக்கு அது அப்படின்ற மாதிரியுமே இங்கே கதிருமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டில் சொல்கிறேங்க, நீங்கள் வாங்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க இங்கே ராஜியும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.